சேனல்லையே வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண கேட்டகரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கேட்டகரியை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக ஒரு சேனலை உதாரணமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனல்ல சொல்றதுதான் உங்க எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கேட்டகரினா என்ன, சப் நீச் கேட்டகரியில எப்படி செலக்ட் பண்ணணும், அதனால நமக்கு எப்படி வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சேனல் எப்படி மானிடைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான A to Z என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. மானிடைசேஷன் அப்ளை பண்ணுவது, வியூஸ் ஏன் குறையுது. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யூடியூப் பத்தி மட்டும் சொல்ற ஒரு சேனல். ஸோ எந்த வீடியோவும் கலந்து இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சப் நிச், அதாவது சப் கேட்டகரி எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சேனல் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கோம். இவங்களுக்கு வியூஸ் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வியூஸ் போக ஒரு டிப்ஸும் என்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்ல போறேன். அந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே பொருந்தும். தப்பு கூட நீங்க எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஏன்னா யூடியூப்ல எல்லாருமே ஒரே தப்பு தான் பண்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா AKT குக்கிங் ரெசிபின்னு வச்சிருக்காங்க. இந்த சேனல் குக்கிங் பேஸ்ல இருக்கு. ஆனா இவங்களுடைய லோகோ பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே கேக் வச்சிருக்காங்க, சம்பந்தமே இல்லாம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலந்து கலந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டா சேனல் க்ரோ ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே நீச்சல போடணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொரியல ஒரு டிஷ் செஞ்சிருக்காங்க. பொரிய வச்சு இப்படி செஞ்சு பாருங்க, ஸ்வீட் அருமையா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்க நல்லா கவனிங்க. இந்த ஒரு உதாரணம் தான் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும். சோ இவங்க இந்த பொரிய பேஸ் பண்ணியே வீடியோ போடணும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க சிக்கன் ரெசிபி மட்டுமே போடுறீங்கன்னா அதுக்கும் நான் ஐடியா சொல்றேன். நீங்க அந்த மாதிரி போட்டா உங்க சேனல் வேற அளவு சீக்கிரமாவே க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிக்கா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பொரி வச்சு இவங்க ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. சோ இப்ப இந்த டிஷ்ஷை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, பொரி வச்சு ஒரு டிஷ் பண்ணிருக்காங்க. இந்த டிஷ்ஷைய வேற ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொரி ரெசிபி மாதிரியே நான் ஒண்ணு சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். சோ நீங்க அவங்க சேனல்லையும் போயிட்டு பாருங்க, உங்க சேனல்லையும் போயிட்டு பாருங்க. சோ ஒரு குக்கிங் சேனல்னா இந்த சேனல் பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சேனல் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ராகாஸ் கிச்சன். அவங்க பாத்தீங்கன்னா 2018 ஓபன் பண்ணிருக்காங்க. குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கு, பார்க்க பாருங்க. குக்கிங்னாவே இந்த தம்ப்நெயில் தான் பெருசா இருக்கணும். சோ எல்லாமே வேற லெவல்ல வியூஸ் போயிருக்கு. ஆனா இவங்க 2018 ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா அந்த 2018 பின்னாடி எத்தனை வருஷம் இருக்கோ இந்த வருஷத்துல இருந்து கணக்கு பண்ணுங்க. உதாரணம் ஒரு 5 வருஷம் இருந்தா அந்த 5 வருஷத்துக்கான பொறுமை உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் குக்கிங் சேனல்ல கலந்து கலந்து வீடியோ போடக்கூடாது. குக்கிங் மட்டும்தான் பேஸ் பண்ணி வீடியோ போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கௌசல்யா, நீங்க பொரி டிஷஸ் போட்டிருக்கீங்க. இது கௌசல்யாக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். இது ஒரு பிளாக் சேனல் வச்சிருந்தாலும் பொருந்தும். வாட் எவர் உங்களுக்கு உடனே வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணி மானிடைசேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பொரி டிஷ்ஷை வச்சு போட்டிருக்கீங்க. பாத்தீங்கன்னா நீங்க பொரி டிஷ்ஷை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இதே கண்டென்ட்ல நீங்க ஒரு 30 வீடியோ தொடர்ந்து டைட்டில், தம்ப்நெயில், டேக், டிஸ்கிரிப்ஷன், ஹாஷ்டாக் இது எல்லாமே கொடுத்து தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. உங்களுக்கு வாட்சஸ் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும். சோ உங்களுக்கு பொரி டிஷ் எப்படி நான் தொடர்ந்து 30 பண்றது அப்படின்னு தெரியலனா, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கூகுள எடுத்துக்கோங்க. கூகுள்ல மேல போட்டுக்கோங்க, பாருங்க நிறைய வரும் பொரி டிஷஸ். நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய டைப்ஸ் கேட்டகரி இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு எது வரும். சோ இதுக்கு பேரு தான் குக்கிங்லயே சப் நிச்னு சொல்லுவாங்க. பொரி டிஷ்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வீடியோ போட்டீங்கன்னா அந்த சேனல், ஓ இது பொரி டிஷ்ஷுக்கான சேனல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் நீங்க ஸ்டார்டிங்ல உடனுக்குடனே மானிடைசேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வெரி வெல்லா இருக்கணும், ஒரே சப் நீச்சில இருக்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? சோ கௌசல்யா, நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்ன சேனல்ல நீங்க கேட்டகரினா என்ன, சப்ரீச், அதாவது ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதே ஃபுட்ல நீங்க ஒரு 30 or 40 கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். சில சேனல்ஸ்ல சொல்றாங்க வாரத்துல 2 வீடியோ போடுங்க அப்படின்னு. சோ வாரத்துல 2 வீடியோ போடலாம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேனல் வச்சு ஃபெயிலியர் ஆனவங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிறவங்க, 2-3 வருஷமா சேனல் வச்சு ரன் ஆகல அப்படின்றவங்க, கொஞ்சம் நல்ல ரீச் கொடுத்து அவங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி உள்ள ஆளுங்க தான் வாரத்துல 2 வீடியோ போட்டா ஓகே. சோ நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது நீங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்களே செக் பண்ணுங்க. என்னன்னா இப்ப நீங்க வந்து என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க, சோ தொடர்ந்து நீங்க ஒரு 3 நாள் பார்க்கலன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வராது. இதை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒரு வீடியோ கூட நீங்க பாருங்க, தொடர்ந்து நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அடுத்து உங்களுக்கு வராது. சோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனாலதான் நான் சொல்றேன், இது யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க. சோ வாரத்துல 2 வீடியோ போடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன் பேஸ்ல நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க லாக்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருந்து உங்களுடைய சேனலை நீங்க டெர்மினேட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிருக்கலாம். சோ நீங்க வாரத்துல 2 வீடியோ போட்டா அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ நீங்க ஸ்டார்டிங்ல கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூடியூப்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் தப்பு பண்றீங்க. சோ அதுக்கடுத்து ஒரு சேனலை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், சோ இந்த மாதிரி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா மானிடைசேஷன் கிடைக்காது. வாக் வித் நந்து, சோ இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர், இவங்க சேனல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் போடுற வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு புரிஞ்சுதா, அதாவது நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், கண்டிப்பா நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுல இருக்கிற விஷயத்த கத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். அது இல்லாம வீடியோ பார்க்காத முன்னாடி எனக்கு இதை சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. A to Z நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வால்க் வித் நந்து, இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எப்ப ஓபன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தலாம், நவம்பர் மந்த் 2024. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணிருக்காங்க. சோ 2 மாசத்துலயே இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நல்லா கிடைச்சிருக்காங்க. சோ வந்து இது நேச்சுரலா வரணும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியோ இல்ல உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கோ ஷேர் பண்ணியோ வந்து இருக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணவே கூடாது. இத பத்தில நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நந்து. என்னுடைய யூடியூப் டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த சேனல்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க பாப்புலர் வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி TNPSC குரூப் 4 பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. சோ இவங்க சேனல்ல இந்த வீடியோ தான் மக்கள் பார்க்க வந்தாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் போட்ட எந்த வீடியோவும் அவ்வளவு வியூஸ் போகல. சோ நமக்கு எப்பவுமே பாப்புலரை செக் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு செட் ஆகுது. மக்கள் உங்களை அதுக்காக தான் பாக்குறாங்க. சோ நீங்க அதுக்காக தொடர்ந்து TNPSC பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ போடுங்க. சோ எப்படி வீடியோ போட்டாலுமே ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட போயிட்டு பாருங்க. அவங்க கிட்ட பல லட்சம் இருக்கும். அந்த பல லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நீங்க பெட்டரா கொடுக்கணும். சோ உங்களுடைய எதிர் சைடு இருக்கிற போட்டியாளருடைய வீடியோவை பாருங்க, அவங்க என்ன ட்ரிக்கை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய போட்டியாளர் தான் உங்களுடைய வெற்றியே. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அதை விட டிஃப்ரெண்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க நந்து. இது நந்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இவங்க ஷார்ட்ஸ்ல TNPSC போட்டாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸா தான் இருக்கணும். சாமி பாடல்கள் நிறைய போட்டிருக்காங்க. இந்த சாமி பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. மத்த சோசியல் மீடியா இருந்து எடுத்து போட்டிருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது யூடியூப்லயே மத்தவங்களது எடுத்து போட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பா மானிடைசேஷன் கிடைக்காது நந்து. சோ நான் உண்மையா சொல்றேன், கோச்சுக்காதீங்க. ஏன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் சொல்றேன், அதை கண்டிப்பா போயிட்டு பாருங்க. யூடியூப் பாலிசி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட பாருங்க நந்து, கண்டிப்பா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். சோ நீங்க ஒருவேளை அதெல்லாம் பார்த்துட்டு புதிய சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க.
ஃபர்ஸ்ட் நான் போட்டிருப்ப 4 வீடியோவை நீங்க பாருங்க. அந்த 4 வீடியோ பார்த்தாவே யூடியூப் எப்படி செயல்படுது, யூடியூப் இன்ஜின் எப்படி செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பாப்புலர் வீடியோவை நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். செக் பண்ணிட்டு அதே போல ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாமி பாடல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஓன் கண்டென்ட் இல்லாம வேற எந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து போட்டாலும் உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகாது. நிறைய ப்ராப்ளம் ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீயூஸ்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய சேனல் டிலீட் ஆயிட்டு இருக்கு, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்கீங்கன்னாவே சின்ன சின்ன ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரோட்ல போறோம்னா அந்த ரோட்ல முள்ளு கல்லு இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிச்சுன்னா செப்பல் வாங்கிப்போம், இல்லைன்னா வேற ரோட்ல போகுவோம். அதே போல சில முள்ளு கல்லு தான் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசெப்டிவ் பிராக்டிஸ், டெர்மினேட், டூப்ளிகேட் கண்டென்ட், டாரியூஸ், இது எல்லாமே முள்ளு கல்லு தான். இந்த முள்ளு கல்லை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூடியூப் என்ற மானிட்டைசேஷன் வந்து ஈஸியா கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலுமே இதை தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு என்னுடைய ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. என்னுடைய எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வந்தது, யூடியூப் புதிய யூடியூபர் மேல என்ன அக்கறை, ஏன் வீடியோ போடுற, ஏன் பணம் கட்டி வாங்க கூடாதுன்னு சொல்ற சப்ஸ்கிரைபரை அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யூடியூப் பாலிசில சொல்லியிருக்காங்க, பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்கினா அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் கத்து கொடுத்து நிறைய பேர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. சோ அந்த கூடிய சீக்கிரத்துல அவங்க பலன் அடைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்களை எல்லாருமே ஜூம் கால் மீட்டிங் வச்சு உங்களுக்கு அவங்களுடைய இன்டர்வியூ கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்னுடைய ஒரு வீடியோவை பாருங்க. உங்க லைஃப்ல இனிமேல் நீங்க முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்க்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாளைக்கு என்ன வீடியோனா, நமக்கு வாட்சர்ஸ் எப்படி சீக்கிரமா கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்க்க போறோம். வாட்ச் பாத்தீங்கன்னா லைவ் போட்டா மானிடைசேஷன் ஆகுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க, லைவ் போட்டா மானிட்டைசேஷன் ஆகாது. பிகாஸ் அதுல வாட்ச் டைம் ரெவென்யூ எல்லாம் ஸ்லோவா தான் வரும். அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்து வீடியோ இருக்கு. நீங்க எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்கலாம். ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்தா போதும், உங்களுக்கு யூடியூப் பத்தி புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தடுத்து நீங்க என்னுடைய வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருடைய டவுட்டை வீடியோவை ரெடி பண்ணிட்டு அப்கமிங் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நீங்க யோசிங்க. யாரு எது சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா தேங்க்ஸ்ன்ற பட்டன் ஆனா இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து மானிட்டைஸ் ஆனதை எப்படிக்கா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க. தேங்க்ஸ் ஜாயின் பட்டன் ஆன் ஆயிருக்கும், அதுதான் மானிட்டைசேஷன். சிலர் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஆனா செக் பண்ணி பார்த்தா மானிட்டைசேஷன் ஆகல. சோ பி கேர்ஃபுல் எவ்ரிதிங். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நன்றி, வணக்கம்.